யாரை குறித்து தவம் செய்கின்றார்களோ அதே முக்கன் மூர்த்தி உலகநாயகன் பெரிய ஆண்டவன் கண்கண்ட தெய்வம் வந்திருக்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக கட்டுக்கு பார்க்கலாமா? பார்த்தாதாம தெரியும். மாட்டான் ஒருவன் அவசரமாக அப்படி ஒருவன் வருவானா? வரமாட்டான். நீ செய்கின்ற வேண்டிய படிப்ப அப்படியா? கணித்து பார்ப்பா. இந்த பத்மாசுரன் செய்தவற்றுக்கு ஏதவற்கு காத்திருந்தது. அப்பா நான் கேட்கின்ற வந்து தரலாம தர வேண்டும். அப்படியா? அதோ காய் மகனே சிவனே
திருவடியை பற்றி எல்லாத்திற்கும் நான் இறைவன் வந்து விட்டேன். என்னை புகழ்ச்சி பேசியது கிடையாது. நீ பேசிவிட்டாய், நேரம் ஆகிப்போச்சு. உனக்கு என்னப்பா வேண்டும்? நான் கேட்கிறது வரும் சாகரம் வேகாபுரம் போகா செல்வம் சாகவரம் வேகாவுடன் வேகாவுடன் போகா செல்வம். நீ எதையோ கேட்டு போகிறாய் நினைச்சுட்டாச்சுட்டே. கடைசியிலே சாகாவரம் வேகாவுடன் போகா செல்வம். ஆமா, இந்த 3 தலைப்பேற்றி சேர்த்தாலே என்ன தெரியுமா? சாலே போ. ஒவ்வொரு மனிதனும் சாலே என்னை விட்டு நீ விலகி போ, என்னை விட்டு அப்புறம் போ. பத்தா சொல்றா இது சரியோ? உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன் இருந்துதான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? பிறப்பு ஒன்று இருக்குமானா இறப்பு ஒன்று இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த பூமியால் தாங்காது. பூமி பாரத்து அதிகமா இருக்கும். ஆகையால அந்த வரத்தை விடுத்து என்னால் கொடுக்க முடியாது சொல்லியே. அப்படியா? அடுத்தவரும் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை இருக்க வேண்டும். அந்த வரத்தை நீ முதல் கேட்டிய சாகாவரம் அது கொடுக்க முடியாது. இப்ப 2வது கேட்டிய அதுவே நான் நினைக்கின்ற நேரத்தில் எந்த உருவம் வேண்டும் நினைக்கின்றேனோ அந்த உருவம் வரணும். பரவாயில்லப்பா, கோணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். வார்த்தை கேட்டா எனக்கு ஆச்சரியம் வந்தது. ஆனா இப்ப கேக்குறியே இது நியாயம், பொருத்தமானவன். தந்தோம் தந்தோம் கொடுத்து வைக்கிறதா? அடுத்த வரம் இருக்கின்றது. என்ன கேட்பானோ கடைசியாக ஒரே என்ன தெரியுமா? யார் எதிரிகள் அவர் சிறமீது என் மலையை வைக்கின்றோ அப்போது அவர்கள் பற்றி பலமாக இருக்கிறது. இவர் கேட்டது நான் அசுவனத்தை கேட்டது. ஆமா, எனக்கு தேவர் தான் எதிரி. உண்மை. தேவர்களுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் வரலாம். நிச்சயமாக நான் கட்டியா கட்டாரியா வேலா பாலா கோடாரியா ஆயுதம் கொண்டு என் எதிரிகளை போயிடக்கூடாது. கஷ்டம் எனக்கு கூடாது. ஆகவே நீ வரத்தை கொடுப்பது உண்மையான வரந்தாங்க என்று சொல்லிவிட்டு இப்போது என் வலது கையை எவர் சிரசில் எதிர்க்கிறார் அவன் தலை வச்சாக்கா சில நேரத்தில் அவன் பஸ்மமாகி பஸ்மனா சொல்றது அவன் எரிஞ்சிடணும். வரம் பத்மா சொல்ற இது ஆபத்தான வரப்பா, இது அபயமான வரம். சரி, இந்த வரத்தை அரக்கனுக்கு மந்த புத்தி உண்டு. எப்பவுமே நம்ம கூர்மையான அறிவு போட்டுதான் முதல் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோள். நீ யார் கேட்கிறாயா? உன்னை யாராக ஏன் விட்டு கேட்கிறாயோ? அந்த புத்தி எனக்கு கிடையாது. கயிறு எங்கோ இருக்கிறது. அது ஒரு கயிறு, நீ ஒரு பம்பரம் சுத்தி விட்டுதான் நீ சுழந்து கொண்டிருக்கிறாய். சரி, கால சுத்தன பாம்பு கடிக்காக இருக்காது, வறுத்து கொடுக்கலாம் விடமாட்டான் போட்டீர்கள். சரி, பரவாயில்லை. நேராய் வச்சு பத்மா சொல்லா நீ கேட்ட வகையிலே எவன் கையை உன் மனது சேர்த்து கை வைக்கையோ அவன் எரிந்து விடுவான். சென்று வாருங்கள். நல்ல சொல்ல நல்ல சொல்ல சென்று
பத்மாசுரா அதுவா அழைத்தாரப்பா எங்களையா யார் அண்டவா கேட்க வளர்த்து தந்து விட்டீர்கள் நீ கூப்பிட இல்ல கூப்பிட தெரியாது மாட்டேன் சத்தியமா கூப்பிட மாட்டேன் இல்ல பிள்ளை அடியா ஈசா நான் போகிட்டேன் இருப்பது இந்த காலத்தில் நீ நான் தான் இருக்கிறோம். இங்க யாருமே கிடையாது. யாருன்னா கேட்கலாம் நினைச்சா கூட யாரும் இல்ல. சத்தியமா நான் கூப்பிடல. சரி சரி யாருன்னா கூட்டா போதான் பட்டுமா அழகீசா பாருங்க நல்ல குடியிருந்தா திடீர்னு மார்க்கெட் போன நல்ல வேலை செஞ்சு உனக்கு ஒன்னால உனக்கு நான் படித்து கிடையாது நல்லா தான் பேசுறான் இப்ப ஏற்று வளர்த்து வளர்த்து கொடுத்து விட்டால் ஈசா நீ தந்த வரம் அது என்ன நேரம் நீ தந்த வரம் அது என்ன நேரம் அது பச்சையா அது சிகப்பா அது மஞ்சளா அது வெள்ளையா வரத்தை தந்து விட்டால் அந்த வரத்துடைய நிறம் என்ன நான் ஒண்ணுமா அறிவா நினைச்சேன் கட்டி பார்த்தா முட்டை போட்டு எங்கன்னா பழத்துக்கு கருப்பா மஞ்சளா சிறப்பா வெள்ளையா இருந்து கேட்டவங்க யாரா இருக்கிறாரா பரத்துக்கு நிலம் சொல்ல முடியுமா பரம் தான் இருக்கிறதா பரம் என்று நிறத்து நிறம் எல்லாம் எதுவும் கிடையாது கொடுத்த வரம் உண்மையான வரம் அதை மட்டும் வச்சுக்க இந்த நேரமா கேட்கக்கூடாது எனக்கு நேரம் ஆகி போச்சு அம்மா உலக நாயகி சக்தி சேர்வா அடக்கூடாது அது தெரியல உன்னை பார்த்த உடனே கையில் சூழல் தெரியுங்க இருக்கட்டும் அப்படி வாழ்வது அத்தனை கூட பிடிக்குமா ஏன்டா நீ போதும் பரத்துக்கு நேரம் இல்லை வரத்துக்கு சபாஷ் காற்றை சுவாசிக்க முடியும் ஆனால் அதை கையை பிடிக்க முடியாது உண்மைதானே எல்லாம் தெரியும் தானே நீ கொடுத்த வரவும் உண்மைதானே ஒரு கூட்டமே இருக்குது கடவுள் இல்ல சாமி இல்லை ஆனா கடவுள் இல்லாம பொண்ணு போமா போயிடுமா பைத்தியம் பேசுறான் சாமி இல்ல கடவுள் இல்லை தப்புதானே ஏன்னா வரத்தை வாங்கிவிட்டு இப்போது நாட்டுக்கு புறப்படப்படுகின்றேன் அப்படி ஆமா என் எதிரி இருப்பாங்க என் கூட சண்டைக்கு வருவாங்க நான் போய் அவங்க கடவுள் கை வச்சா அவங்க பத்தி எரிஞ்சா சரி அப்படி எரியவில்லை என்றால் முட்டு புள்ளி வைக்கிற நான் போய் போய் தண்ணி இது விளையாட்டு சமாச்சாரம் இல்ல வரமுடியும் அப்படியே நின்று பேச உடனே நடந்தது என் மனிதர்களுக்கு சிறந்து விட்டு அவர் பட்டு எரிந்தால் பரவாயில்லை அப்படி எரியாமல் விட்டு விட்டு என்னை கொண்டு விட்டால் அதனாலதான் இப்போது சோதனை செய்யப்படுகிறேன் சொல்ல வருவது ஆமா சோதிப்பதற்கு இங்க யாரும் இல்லப்பா யாரும் கிடையாது இருப்பது யார் நீங்களும் யாரும் தான் ஏன் வரத்து வீடு வாங்கிட்டு உங்க சிறுமதி போய மலகத்தை வச்சுட்டு நீ எரிந்தால் நீ கொடுத்தவரும் அது உண்மைதான் இல்லை என்றால் வரத்துக்கு மகிமை கிடையாது யாரு
அப்புறம் தேவை இல்லாத பேசுறாங்க. ஏண்டி போகும்போது ஏண்டி இப்படி பண்ற போறவர்கள் அவளுக்கு அறிவு இல்லை. ஆனா பெண் புத்தி பெண் புத்தி என்று முதல்ல சொன்னாலே இப்ப நடக்கிறது பார்த்தாக்கா வரக்கூடிய முன்கூட்டி அவருக்கு தெரியும். பெண் புத்தி முன்குத்தி என்று சொல்வார்கள். அதற்கு இலக்கணம் கண்டுவிட்டீர் சுவாமி. பத்மாசுர கொடிய அசுரன் அரக்க அவன் தரத்துக்கு சென்று நீ வரத்தையெல்லாம் கொடுக்காதீங்க, போகாதீங்க, போவானா சொன்னான். அவன் வார்த்தை மீறி வந்த பேர எனக்கு இது தேவை, எனக்கு இன்னும் தேவை இருக்குல்லே. கடவுளை மதிக்காதவன் மதிக்க தேவை என்றால் நினைக்கணும். நீ எதுவும் இல்ல ஆரம்பத்தை கால பிடிச்ச கால வர பார்க்கணும். அரே கடவுள் என்று மனிதன் உண்மையா பொய்யா நானா கிடைத்தேன். இப்ப தெரியுதா தம்பி பத்மேஸ்வரா, தீட்டிய மரத்திய கூர்மையில் இருக்கின்றாயே, நீ எதிரிலே சேர்த்துக்கலாம். வரத்தை கொடுத்து நானு வரத்தை கொடுப்பா இந்த வரத்தை சோதிப்பதற்கு நான் தான் கிடைத்தேன். உன் நாட்டுக்கு எத்தனை இருக்கிறார்கள் அது என்னன்னு தெரியல. உன்னை பார்த்த உடனே நாலு அப்பு அப்ப போட்டு ஒன்னு அப்பு
பாவி புறத்தை குறைத்து அடிக்கின்றான். ஓடுகிறேன் ஓடுகிறேன் எங்கு போராடுகிறானே. ஐயோ நான் சரியாக அகப்பட்டுக் கொள்கிறேனே. என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாதா? ஓ என்ன செய்கிறேன்? காப்பாற்றுக்கு யாருமே கிடையாது. கட்டுகிறேன், கதறுகிறேன், ஓடுகிறேன், ஆடுகிறேன், குதிக்கிறேன். என்னை காப்பாற்றுக்கு நான் யாருனால் பாடியாக இருக்கேனே. என் செய்கிறேன் வந்தால் வருவார். இங்க இருந்தால் தானே என் சிரசில் கை வைப்பார். இதுதான் ஐவேரன் காடு. புத்துப்பட்டு என்று சொல்வார்கள். ஐவேரன் காடு ஆரம்ப பேர் ஐவேரன் காடு. இது இப்போது புத்துப்பட்டு மாறுகிறது. இந்த ஐவேரன் காட்டிலே ஐவேரன் காய்க்குள் என் உருவத்தை மாற்றி அந்த காய்க்குள் லிங்கமாக நான் மறைந்து விடுகிறேன். வருவான், கேள்வி பார்ப்பான், கிடைக்காமல் பத்மாசுரன் நாயத்தை விடுவார். புறப்படுகின்றேன் ஐவேரன் காய்க்குள் லிங்கமாக. எனக்கு வழித்து ஐவேரன் காட்டில் சென்று மறந்து கொண்டார். நான் வாக்கிய மரத்தின்படி இந்த உருவத்தை மாற்றி இப்போது ஒரு வெள்ளையான உருமாறு செய்தி அந்த ஐவேரன் காட்டை அழித்து விட்டேன். உருவத்தை மாற்றி